ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துகிட்ருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோ நடிச்சு வரோம். சில விஷயத்துக்கு அளவாக பேச விரும்புகிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து எல்லா ஊடகத்துலேயும் ஒரு பரபரப்பான ஒரு தலைப்பு செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ்னால் அது வந்து அண்மை செய்தியாக ஓடிக்கிட்டு இருந்தது. என்னென்ன, பிரியாணி மேன், அதாவது பிரியாணி மனிதர் கைது அப்படின்னு சொல்லி. யார் இந்த பிரியாணி மனிதர்னு சொல்லி பார்த்தா, அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க. பிரியாணி மனிதன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த யூடியூப் சேனல் சைவத்தில் விளாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அது ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்துச்சு, வியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு வச்சுருந்தேன். ஆனால் சமீபத்தில் இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ மிகப்பெரிய சர்ச்சையில் போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா, டெய்லர் அக்கான ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, பெண்ணை எந்த அளவுக்கு தரக்குறைய பேசணுமோ அந்த அளவுக்கு பேசி அவரை எப்படி சூசைட் பண்ணுறது, அதனால் என்னென்ன இது வருதுன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டார். இவர் போட்டுட்டு அதுக்கு சப்பு கட்டு கட்டுறதுக்கு ஆட்கள் வந்து கட்டினாங்க. அதாவது ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்தியா வந்து இறையாண்மை மிக்க நாடு. பேச்சுரிமை இருக்குது, கருத்துரிமை இருக்குது. அதெல்லாம் உங்கள் கருத்துரிமை பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஆனால் ஒரு பெண்ணை வந்து தரக்குறைவாக இழிவாக பேசி வீடியோ போகிறதுக்கு உங்களுக்கு யார் அதுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு தெரியல. இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய சாதகமான சேதத்தை நீங்கள் தான் உங்களோட இதுக்கு சுயநலத்துக்காண்டி இதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, அட்வான்டேஜ்னால் ஓவராக நம்ம தான் பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. இது எல்லாமே யூடியூப்போட கைட்லைன்ஸை மீறினது மட்டும் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டத்தில் வர்றதுனால யூடியூப் வந்து அந்த வீடியோவை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைமுக்கு அந்த இது கேஸ் மாறுது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இவருடைய சேனலை ஃபுல்லாக வியூ பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து அவங்க சைபர் கிரைம் வந்து யூடியூபோட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் என்னென்ன பேசுகிறதுக்காக எல்லா வன்மையும் வருது. அது சைவத்தில் யூடியூபோட பெரிய மிகப்பெரிய பேசு பொருளாக மாறின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்துரிமை இருக்கக்கூடாது, கருத்துரிமை பேசினா குரல் நெரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று கேட்குறேன். உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது. அதாவது பொண்ணுன்னு பார்த்திங்கன்னா மனைவியாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், கூட பழகக்கூடிய உங்களுடைய கூட வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் இருக்கலாம், இல்லை வீட்டு பணிப்பெண்ணாக இருக்கட்டும், யார் வேணால் நடந்துட்டு போட்டோம், இல்லை பாடம் சொல்லி கொடுக்க ஆசிரியராக கூட இருக்கலாம். அதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா என்ன அளவுக்கு போட்டிங்க, எதுக்காண்டி அது விஷயத்தை போட்டிங்க, இதை போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் போடுறதுனால என்னோடய தனிப்பட்ட இதை போடுறேன், இதை பார்த்து யாரும் எதுவும் பண்ணுறீங்க, மேலும் இதை வந்து வேறு யாரும் மனசில் புண்படுத்தாங்கன்னா அந்த வீடியோவை நான் நீக்கிறேன்னு சொல்லி அவர் கம்யூனிட்டி கிளியன்ஸ் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூசைட் வீடியோக்கள் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் அவர் போட்டதை பற்றி சில ஆட்கள் சப்பு கட்டுறாங்க. என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலநிலைகளை வந்து எப்படி பெண் வந்து ரொம்ப கேவலப்படுத்தா, அந்த பெண் எப்படி கேவலப்படுத்தி எப்படி சூசைட் அளவு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. இந்த வீடியோ தான் மிகப்பெரிய சர்ச்சை. ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசக்கூடிய இடத்துல யாருக்கும் இல்லை. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடைத்தலும் தரப்பு இந்திய நாடும் அதுக்கு தடை பண்ணியிருக்கு. இந்தியா இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இது தடை பண்ணியிருக்கு. இதுதான் இப்போ பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன போட போகிறோன்னா அதை வந்து போட்டுட்டு யாருக்கு எந்த குறை இல்லாமல் யாரையும் பொறுமையை பேசாமல் வீடியோ போடணும். ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லோரும் யூடியூப் வச்சுருக்காங்க, என்னன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ யூடியூப் இல்லாத ஆட்கள் இருக்காங்க,